வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம். விழுப்புரத்துலேருந்து பேசுகிறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறீங்க? என் பொண்ணுக்கு பார்க்கணும் மேம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. May 8, 2019. 2019 May 8 ஆமா? ஆமாங்க மேம். பிறந்த நேரம் 12:01 PM, afternoon 12:01. 1 PM அம்மா? 12:01 PM. 12:01 PM ஆ? PM, ஆமாங்க. பிறந்த இடம் கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், கடக லக்னம். மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம், கடக லக்னம். நல்லா இருப்பீங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. Thank you. மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசி இல்லையா? ஆமாங்க சார், மிருகசீரிடம் மிதுன ராசி, கடக லக்னம் சார். கடக லக்னம். பாப்பாவுக்கு வந்து வளர்பிறை சந்திரன் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் கடுமையான அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் வளர்பிறையாக இருக்கிறார். லக்னத்தை குருபாக்குறாங்க. அதான் சார். சார், தசை எல்லாம் எப்படிங்க சார் இருக்கும்? பொண்ணுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? என்ன ஸ்டடீஸ் படிப்பா? எப்படி இருக்கும் அவ லைஃப்? ராகுதசை வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படித்தாம்மா இருக்கும். என்ன கவனக்குறைவுகள் இருக்கும். ஒரு 6 வயசு இப்போ ஆகுது. ஆமாங்க சார். ராகுதசை வரைக்குமே கிட்டத்தட்ட 19 வயசு வரைக்குமே 19 வயசுல காலேஜே முடிச்சிருவாங்க. ராகுதசை இளம் வயதுல இந்த மாதிரி பாபத்துவமாக வரக்கூடாது. குருதசையில எப்படிங்க சார் இருக்கும்? குருதசை பெரிய அளவுல நல்லா இருக்குமா. 19 வயது வரைக்கும் சனி தசையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவின் வீட்டில் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறது. பெரிய அளவில் சோதனைகள் கிடையாது. இந்த மாதிரியான அமைப்பில் லக்னம் குருவின் பார்வையில் இல்லாமல் இருந்தால் சோதனைகள். ஓகேங்க சார். ஆனால் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் கூட லக்னம் குருவின் பார்வையில் இருக்கு. இது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். ஸ்டடீஸ் என்னங்க சார் படிப்பா? எந்த கிரகம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு? படிப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஏமா உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய தொழில்கள் முதல்ல சுக்கிரனுடைய படிப்புகள்லாம் அமையாது. இந்த அமைப்புக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் வலுத்திருக்கிறாரு. புதன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு இந்த மாதிரியான படிப்புகள் தான்மா படிப்பா. ஓகேங்க சார். ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க சார் ஸ்டடீஸ்ல? நீட்டுன்னு கொண்டு போகாதீங்க. பயாலஜிலாம் இந்த பாப்பாவுக்கு வரவே வராது. பயாலஜியில் ஆர்வம் இருக்காது. 19 வயதிற்கு பிறகு கடவுள் கொடுத்த கொடைன்னு சொல்லலாம். 35 வயசு வரைக்கும் திருமண பருவத்தில், குழந்தை பாக்கிய பருவத்தில் குருதசை இந்த பெண்ணுக்கு 5ஆம் இடத்திலிருந்து வர்றதுன்றது மிகப்பெரிய யோகம். பொதுவாகவே சுக்கிரன் வலுத்திருந்தாலே நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும். பெண் குழந்தை இல்லையா? ஆமா சார். ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருக்கும்? ஃபேமிலி லைஃப் உண்மையிலேயே சிறப்பாகவே இருக்கும். அதனால இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஒண்ணுமா லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா பலவீனமாச்சுன்னா லக்னம் நல்லா இருக்கணும். இல்லைங்க சார். இப்ப 6ல இருந்து சனி தசை எல்லாம் 6 தொடர்பாவே வருது இல்லைங்க சார். 6னா நீங்க நோய் அதிகமா கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நோய் மட்டும் இல்லைம்மா. நான் லக்னாதிபதி அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தாங்கக்கூடிய அளவிற்கு மற்றவைகள் இருக்கணும்னு சொல்லுவேன். இங்க வந்து நோய் மாதிரிலாம் இல்லைம்மா. அது நோய் அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. இப்பவே பாப்பா நல்லா தானே இருக்கிறா. அதுதாங்க சார். இல்ல எப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னா இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் அப்பப்போ போறோம் சார். ஆனா சின்ன காய்ச்சல், தலைவலி, இந்த வயிற்று வலிலாம் அதிகமா வருதுதான். அதனாலதான் சார் கேட்டுக்கிறேன். அதனாலதான் சார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். செவ்வாய் சனியுடைய தொடர்புகள்ல இருந்தாலும் சனி பார்க்கிறது 7, 8ஆம் அதிபதியாக பார்வையில ராகுதசை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய நோய்கள் கண்டிப்பாக கிடையாது. சின்ன பிரச்சனைகள் இருக்கும். என்னதான் ராகுதசை கடினமான பலன்களை தரமோ அப்படின்னு இது பண்ணாலும் லக்னாதிபதியோடையும் ராஜயோகாதிபதியோடு அவர் சேர்ந்து இருக்கிறார். அதனால பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காதுமா. இந்த பாப்பா உண்மையிலேயே நல்லா இருப்பா. 19 வயது வரைக்கும் படிப்பு அப்படிலாம் பிரமாதமாக படிக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆவரேஜ் படிப்பு தான். 19 வயதிற்கு பிறகு 35 வயதிற்குள்ள வாழ்க்கையில் எல்லாத்தையுமே செட்டில் ஆகி சனி தசை கூட நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தாம்மா. வாழ்த்துக்கள்மா. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நல்லா இருப்பாம்மா. உண்மையிலேயே வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.